ஹலோ, வெல்கம் டு 360 டிவி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, நேற்று நான் சொல்லியிருந்தேன்ல, உங்கள் ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டை யார்ட்டையும் தராதிங்க, அப்படி தந்தீங்க அப்படின்னாக்க ஹேக் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஓகே, அதை வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் தான் போட போகிறேன். இப்போ வந்துட்டு போட போகிறதில்ல. இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, உங்கள் நாலேஜ் இல்லாமல் எப்படி வந்துட்டு உங்கள் பிசியை வச்சே வந்துட்டு உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை வந்துட்டு ஃபைன் பண்ணுவாங்க அப்படின்றத தான் இந்த இதில் காமிக்க போகிறேன். ஸோ இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ எதுவுமே இல்லை. இப்போ கூகுள் க்ரோம் நீங்கள் யூஸ் பண்ணி, ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால நம்ம கூகுள் க்ரோம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணி நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இந்த கூகுள் க்ரோமில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த கூகுள் க்ரோமில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. இப்போ நான் நார்மலாக வந்துட்டு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, எம்டியாக அப்படி இருக்குது. கூகுள் க்ரோமை நான் நார்மலாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, ஸோ சாரி, கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சைடில் வந்துட்டு இந்த கார்னரில் 3 சின்ன டாட்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா, இந்த மெனு பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா, கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ரீசெண்டாக நீங்கள் லாகின் பண்ண பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். ஐ மீன் இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இங்கே பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்களா, இந்த பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ரீசெண்டாக எந்தெந்த இதுக்குள்ளே போயிட்டு உள்ளே என்ட்ரானீங்க, உங்கள் இது மட்டும் ஜிமெயில் பாஸ்வேர்டு மட்டும் இல்லை, நீங்கள் இது வந்துட்டு நான் இதுக்கு யூஸ் பண்ண பாஸ்வேர்டு, நான் ஹோஸ்டிங்காக யூஸ் பண்ண பாஸ்வேர்டு, வெப்சைட் ஹோஸ்டிங்காக யூஸ் பண்ண பாஸ்வேர்டு. ஸோ இந்த எந்த வெப்சைட்டோட ஹோஸ்டிங் சி பேனலோட பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்கணும்னா கூட நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட உள்ளே போயிட்டு வேறு எந்த வெப்சைட் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேஸ்புக்கோட பாஸ்வேர்டு இருக்கும், அண்ட் உங்கள் அதாவது பாருங்கள் ஃபர்ஸ்ட் சிலிண்டர் இதோட அட்மின் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதோட பாஸ்வேர்டு இருக்கும். லக்ஷ்ணா கிச்சன்ஸோட பாஸ்வேர்டு ஒன்று இருக்குது. ஸோ என்னோட ஹோஸ்டிங்கோட பாஸ்வேர்டு அண்ட் என்னோட ஜிமெயிலோட பாஸ்வேர்டு, நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் உள்ள சாஃப்ட்வேர்ஸ்குள்ளே லாகின் பண்ணிங்கன்னா எல்லா பாஸ்வேர்டையும் உங்களால் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். ஸோ உங்களோட பிசியை கொடுக்கும்போது ரொம்ப சேஃபாக கொடுங்க. இதெல்லாம் நான் வந்துட்டு அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா, உங்கள் ஹிஸ்ட்ரியை அடிக்கடி கிளியர் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு இதில் வந்துட்டு வாய்ப்பு இருக்கும். இந்த பாஸ்வேர்ட்ஸ்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னாக்கா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா, இதில் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு சாரி, இதில் இந்த பாஸ்வேர்ட்ஸ்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னாக்கா, நீங்கள் ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா எல்லா பாஸ்வேர்டும் வந்துட்டு ரிமூவ் ஆகும். இது அடிக்கடி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் ப்ராப்பராக லாக் அவுட் பண்ணாலே வந்துட்டு உங்களோட பாஸ்வேர்ட்ஸ் வந்துட்டு இதில் ஸ்டோர் ஆகுது. அண்ட் பாஸ்வேர்ட் ஸ்டோர் இப்போ நீங்கள் லாகின் பண்ணும்போது இதை ரிமைன் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கேட்கும். ஸோ அந்த ரிமைன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் இதில் வந்துட்டு ஸ்டோர் ஆகும். அந்த ரிமைனிங் வந்துட்டு எனக்கு வேண்டாம் நாட் நான் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்கள் பாஸ்வேர்டு வந்துட்டு சேஃபாக இருக்கும். ஸோ இந்த ஒரு மெயில் ஐடிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த டாட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களோட மெயிலை நீங்கள் சேஃபாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் அடுத்த வீடியோவில் உங்கள் ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கிடச்சிருச்சு அப்படின்னாக்கா, நான் எந்த ஒரு மெயிலும் எனக்கு பர்சனலாக வரல, ஆனால் வந்துட்டு என் ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு என்னென்ன ஆபத்து வரும் அப்படின்றத நான் அடுத்த செஷனில் வந்துட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.